நான் வந்து வினோதினி. என்னோட பையன் பேர் வந்து பிரணவ். அவன் வந்து கிண்டல் கிட்ஸில் நர்சரி படிக்கிறான். நான் பிரணவ் வந்து சம்மர் கிளாஸ்ல இருந்தே கிண்டல் கிட்ஸ் காமிச்சிட்டு இருந்தேன். அவங்களோட ஒரு பாண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸ் கூட டீச்சர்ஸ் இருக்க பாண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டிசிப்ளினாக கொண்டு போகிறாங்க ஒரு சில விஷயங்கள்லாம். அவனோட திங்ஸ் வந்து அவன் எங்கே வைக்கணும், அவன் என்ன பண்ணணும் அப்படின்றது அவன் ரொம்ப கிளியராக அவன் பண்ணுறதுக்கு ஸ்கூல் தான் ஒரு காரணமாக இருந்துச்சு. நான் வந்து எங்கள் அகாடமியில் சேர்க்கும் போது அவனுக்கு 2 years 7 months அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போது சோஷியலைஸ் ஆகணும் அப்படின்றத படிக்கணுன்றதை தாண்டி கிட்ஸோட சோஷியலைஸ் ஆகணும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்கூலில் சேர்த்துது. இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அவனுக்கு கிடைச்சிருக்கு. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் எல்லா மதர்ஸ்க்கும் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பார்ன் கிட்டு, அப்புறம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதுறது, ஃபர்ஸ்ட் ஸ்கூலு, ஃபர்ஸ்ட் நோட் புக், அதெல்லாம் ஒரு மெமரியாக இருக்க மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கூலும் ஒரு நல்ல மெமரியாக இருக்கும். அந்த வகையில் வந்து கிண்டல் கிட்ஸ் வந்து ஒரு நல்ல பாண்ட் கொடுத்தாங்க. எப்பயாவது ஸ்கூலில் விடும்போது அழுதா வந்து ஒரு மெசேஜ் போடுவோம், மேம் ஓகேவா ஆயிட்டானா, செட் ஆயிட்டானா அப்படின்ட்டு. அதுக்கு ரிப்ளை வந்து ஃபோட்டோஸ் தான் வரும். அவன் விளையாடுறதோ இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதோ ஃப்ரெண்ட்ஸோட இருக்கோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் வரும். மெசேஜாக வராது ஓகே ஓகே செட் ஆயிட்டான் அப்படின்ற மெசேஜ் வராது. ஒரு ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க, ஓகே செட் ஆயிட்டான் அப்படின்ற ஒரு இருக்கும். ஸ்கூல் டீச்சர்ஸ் எஜுகேஷனை தாண்டி ஒரு பாண்ட் இருக்குல்ல, அது டீச்சர்ஸ் கிட்டே இருக்கட்டும் இல்லை கிட்ஸோட பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கட்டும். ஏன்னா என் பையன் வந்து என்னோட குழந்தை வந்து பையன், இன்னொரு ஜெண்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும் போது அவங்க பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்றது தெரியாது. என் பையன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாசினி ரியா இது 2 பேர் தான் வந்து சொன்னான். என்னடா ஆஷினி கூட வராது, ஆஷா, என்னடா ஆஷா சொல்ற, யாருடா அது, அம்மா ஆஷாமா ரியாமா. நான் வந்து எங்க வீட்டுல போய் சொல்றேன், எங்க அம்மா கேட்பாங்க, என்னடா அவங்க அம்மா பேசுனா ஃப்ரெண்டே இல்லையா, என்னடா இப்படி பண்ற. அப்போ நம்ம வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க தான் ரியா அம்மாவா, நீங்க தான் ஆசினி அம்மாவான்னு இருக்கும்போது ஐயோ பையனா என்ன அப்படின்றத தாண்டி வந்து அவங்க அக்செப்ட் பண்ற விதம் ரொம்ப அழகா இருந்தது. ஒரு பாண்ட் ரொம்ப அழகா இருந்தது. இப்போ ரியாவும் பிரணவும் வந்து காலையில் ஒரு வீடியோ கால், மதியானம் ஒரு வீடியோ கால், நைட் ஒரு வீடியோ கால், தூங்கும் போது ஒரு வீடியோ கால் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க. அப்படி ரியா ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டானா பிரணவ் கேட்பான், அம்மா ரியா ஃபோன் பண்ணிச்சு, காலையில் எழுந்தோம் அம்மா ரியா ஃபோன் பண்ணிச்சு. அந்த பாண்ட் வந்து கிட்ஸ் ஸ்கூல்ல இருந்தாலும் அந்த பேரண்ட்ஸ் அலோவ் பண்ற விதமும் அழகா இருந்துச்சு. எல்லாரும் பயப்படுவாங்க, குட்டி பாப்பாவா இருந்தாலும் என்ன பையன் கூட சேர்றான், பையன் பொண்ணு கூட சேர்றான் அப்படின்றது இல்லாம அந்த குட்டிங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தெரியாது. ஒரு அழகான ஒரு பாண்ட் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத பாண்ட் வந்து இந்த கிண்டல் கிட்ஸ் தான் கொடுக்குது. அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸா இருக்கட்டும், டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் கூட அழகா சொல்லுவாங்க. அது நிறைய நாள் சொல்லியிருக்காங்க, அடிக்கிறான் திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைதான் மாறிடுவான் அப்படின்ற அந்த கம்ப்ளைண்ட்டும் சரி. நம்ம வந்து ஏதாவது நம்ம கம்ப்ளைண்ட் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க மிஸ். நான் 2 நாள் முன்னாடி கூட சொல்லியிருந்தேன், இல்லை மேம் எனக்கு பயமா இருக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வர்றதுக்கு. இல்லை மேம் அவனோட மழலை பேச்சு கூட இன்னும் மாறல. என் பையனை அக்செப்ட் பண்ணிக்கிற டீச்சர்ஸும் எனக்கு பிடிச்சிருந்தது, அவனோட தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிற டீச்சர்ஸும் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த வகையில வந்து ரொம்ப அழகான ஸ்கூல். கொஞ்சம் பசங்க இருந்தாலும் ரொம்ப அழகா கொண்டுட்டு போறாங்க. கொச்சன்னு பசங்க இல்லாம எந்த பசங்களை பார்த்துக்கணுன்றது தெரியாம, இவங்கள பார்க்கணுமா அவங்கள பார்க்கணுமான்றது தெரியாம ஒரு பசங்களுக்கு கொடுக்குற கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அழகா இருக்கும். என் பையனுக்கு அந்த பென்சில் சப்பஸ் பிடிச்சி ஐ போடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் வீடியோஸ்ல. என்னடா ஸ்கூல்ல எழுதுற வீட்டுல எழுத மாட்டேன் அப்படின்னும் போது அந்த ஒரு பயம் கலந்த மரியாதை இந்த ஸ்கூல்ல கிடைச்சிருக்கு அவனுக்கு. எழுதணும் படிக்கணும். ஏன்னா அம்மா கிட்ட ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்க பசங்க, டீச்சர்ஸ் கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்க பசங்க பார்த்துருக்கேன். அந்த வகையில கிண்டல் கிட்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஸ்கூலா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.